ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 70 ஆண்டு பழமை வாய்ந்த கட்சி போகிற போக பார்த்தா அட்ரஸ் எல்லாமே போயிட மாட்டிருக்கு. என்ன எல்லாம் அடியோடு ஏடிஎம்கேலேருந்து பூரா தாவேக்காக்கு போயிட்டுருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அப்புறம் கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் இவ்வளவு பேர் தாவேக்கால போய் இணைஞ்சிட்ருக்கிறாங்க. மூத்த அமைச்சர்கள், மூத்த எம்எல்ஏக்கள் எல்லாமே போயிட்டுருக்கிறாங்க தாவேக்காவுக்கு. இனி வருங்காலத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தாவேக்கா தமிழகத்தில் உருவாயிரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, இனி தமிழகத்தில் தாவேக்கா தான் அப்படின்னு. பரவாயில்ல, அனைவரோட சிந்தனையும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அனைவர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இனி ஒரு நிரந்தர முதலமைச்சர். ஏன்னா இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏடிஎம்கேலேருந்து அத்தனை பேரும் மாறி மாறி தாவேக்கா தான் போயிட்டுருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட நீ ஏடிஎம்கே கட்சி இல்லாமல் போயிட மாட்டேங்குது தமிழகத்தில். அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு. ஏன்னா தற்குறின்னு பேசணும், கூத்தாடின்னு சொன்னீங்கல்லாம். இன்றைக்கி அந்த தற்குறியும் கூத்தாடின்னு தான் தமிழகத்தை ஆள்றாங்க. இனி மத்தியிலையும் கூட ஆள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தளபதி அவர்களுக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்றும் உங்கள் அன்புடன் கருப்பு கவி.